எழுதி வைத்துக் கொள்ளுங்கள். குற்றப்பத்திரிக்கை இவங்க தாக்கல் செய்ய மாட்டாங்க. செல்வ பெருந்தகை ஸ்டாலினை போய் பார்ப்பாரு. ஸ்டாலின் போலீஸ்ட்டு சொல்லி அதை லேட் பண்ணுங்கம்பாரு. லேட் பண்ணாங்கன்னா 60 நாளில் மாமனார் மாமியார் வெளியில் வந்துடுவாங்க. அப்புறம் இந்த வழக்கு பல ஆண்டுகளாக நடந்து கொண்டிருக்கும். வழக்கை யார் நடத்துவது? அரசாங்க வக்கீல். அரசாங்க வக்கீல் யார்? மனிதாபிமானம் இதயமே இல்லாத முதலமைச்சரின் போலீஸ் தான் நடத்தும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இடையில கருணாநிதி அதில் சிவராசன் தானே அந்த கொலை பண்ணாருன்னு தேடினாங்க. சிவராசன் மாதிரி ஒரு ஆள் ஜெயலலிதா பக்கத்தில் நின்று ஃபோட்டோ எடுத்துருக்காங்க ஒரு 3-4 பேர். அதை கருணாநிதி எடுத்து சிவராசனுடன் ஜெயலலிதா அப்படின்னு போட்டு பத்திரிக்கைக்காரனெல்லாம் கூப்பிட்டு இந்த ஃபோட்டோவை போடுன்னு ஊரை ஏமாத்தினாரு கருணாநிதி. 1992-93 ஜெயலலிதா அப்போ சிஎம் இருந்தாங்க. விஜய்க்கு அவர் 300 கோடி, இவர் 300 கோடி கொடுப்பாரு. விஜய் இவங்க தான் கொள்ளை வச்சுருக்காங்க. அவர் தான் இப்போ விஜய் தான் திமுகவின் பி டீம் அப்படின்னு வச்சுக்க வேண்டியதுதான். திமுகவுக்கு இது சொல்லி ஈவேராவையும் அண்ணாதுரையையும் நீங்கள் தூக்கி பேசிவிட்டால் அவர்களை எதிர்ப்பவர்கள் அத்தனை பேருக்கும் நீங்கள் எதிரிகள். வணக்கம். இன்றைய அரசியல் ஆடுகளத்திற்கு உங்கள் அனைவரையும் அன்புடன் வரவேற்கிறோம். இன்றைக்கி முக்கியமான அரசியல் அலசல் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, தினமும் அரசியலை பற்றி பேசிக்கொண்டு இருக்கிறோம். ஒரு சமூக பிரச்சனை, அதை பற்றி இன்றைக்கி சிறப்பு பார்வை. ரித்தன்யா அந்த பெண்ணுடைய தற்கொலை வழக்கு, அதில் என்னென்ன பிரச்சனைகள், இந்த சமுதாயத்தில் நம்ம பண்ண வேண்டிய விஷயம் என்ன, கவனிக்க வேண்டிய விஷயம் என்ன, ஒரு பெற்றோர்களாக நீங்கள் செய்ய வேண்டிய கடமை என்ன, பெண்கள் எல்லாம் உங்களை எப்படி இந்த பிரச்சனைகளிலிருந்து எப்படி விடுபடணும். என்னுடைய அனுபவம், ஏன்னா காவல்துறையில் இந்த அனுபவமெல்லாம் எனக்கு இல்லை. ஆனால் இறைவன் எனக்கு டிடெக்டிவ்னு சொல்லி நான் காவல்துறையை விட்டு வெளியில் வந்த உடனே கடந்த 20 ஆண்டுகளாக அதை பார்த்துட்டு இருந்தேன். இது போன்ற பல தற்கொலைகளை தடுக்க முடிந்தது. காரணம், அதற்கு சரியான தீர்வு கொடுக்க முடிந்தது, வழக்கறிஞராகவும் இருந்ததுனால. அதனால் இந்த பிரச்சனையை பற்றின ஒரு அலசல் பண்ணினா அது பல பேருக்கு உபயோகமாக இருக்கும் அப்படிங்கிறதுக்காகத்தான் ரித்தன்யா தற்கொலையை பற்றிய செய்தி அலசல். அதாவது ரித்தன்யா என்ற அந்த பெண் திருமணத்துக்கு முன்பு எவ்வளவு மகிழ்ச்சியாக இருந்தாங்க அப்படிங்கிறதுக்கு இந்த வீடியோவை பாருங்கள். ஸோ இந்த வீடியோவில் அவங்க எந்த அளவுக்கு மகிழ்ச்சியாக இருக்காங்க திருமணத்துக்கு முன்பு. ஆனால் திருமணமான சில நாட்களில் அவங்க அப்பாவுக்கு அந்த பெண் அனுப்பிய வீடியோ, தற்கொலை செய்ய வேண்டும் என்ற முடிவை எடுத்துவிட்டு அப்பாவுக்கு அந்த பெண் அனுப்பின வீடியோ ஆடியோ, அதை பாருங்க. என்ன மன்னிச்சிருங்கப்பா, என்ன மன்னிச்சிருங்கப்பா, நான் போகிறேன். அவன் கொடுக்குற மென்டல் டார்ச்சர் என்னால் தாங்க முடியல. உடல் ரீதியாகவும் என்னால் அவங்க கூட உண்மையாகவே இருக்க முடியல. ரொம்ப டார்ச்சராக இருக்குது. டெய்லியும் எல்லாருமே நாடகம் ஆடுறாங்க. நான் லைஃப் லாங் உங்களுக்கு பாரமாக இருக்க விரும்பல. என் உலகமே நீங்களும் அம்மாவும் தான். நீங்களாம் என்னை பற்றி கண்ட கனவோ வச்ச ஆசையோ எதுவுமே நிறைவேறல. நீங்க படுற வேதனை எனக்கு புரியுது. என்ன மன்னிச்சிருங்கப்பா, என்ன மன்னிச்சிருங்கம்மா. அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு எல்லாமே. நான் போறேன். இதற்கப்புறம் அந்த பெண்ணோட தந்தை இந்த பிரச்சனையை நினைத்து அழுகக்கூடிய இந்த வீடியோவையும் பாருங்க. வருத்தப்பட்டு கண்டிப்பாக கடைசி வரைக்கும் நான் வருத்தப்படுத்த ஆகணும். ஏன்னா என் பொண்ணு இப்படி பார்த்து வச்ச மாப்பிள்ளைக்கு கல்யாணம் மூச்சு வச்சுட்டேங்கிறக்கு எனக்கு பரிசை கொடுத்துட்டு போயிட்டா. சாக வரைக்கும் நீ நொந்து சாகடா அப்படிங்கிற அளவுக்கு மன வேதனை கொடுத்துட்டு போயிட்டா. ஊர் உலகம் என்ன வேணாலும் சொல்லிட்டு போட்டுங்க, அவங்கவுங்க பொண்ணும் அவங்கவுங்க பையனுக்கு ஒரு இழப்பு வர்ற போது தான் தகப்பனா தாயா இருந்து ஃபீல் பண்ணுற போது அதனுடைய உண்மையான வழி என்னன்னு தெரியும்.
நாங்கள் என் பொண்ணை இழந்துட்டு வழியில் நின்றுருக்கிறேன். ஆக எவ்வளோ கொடூரமான விஷயம் பாருங்கள். அந்த பெண் தற்கொலைக்கு முடிவெடுக்கிறதுக்கான காரணங்கள் பாருங்கள், எவ்வளோ ஒரு இதான விஷயம். கோடிக்கணக்கான பணத்தை செலவு பண்ணி அந்த தந்தை அந்த பெண்ணை கல்யாணம் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஆனால் கல்யாணமாகி போன இடத்துல பல பிரச்சனைகள். ஸோ இந்த பிரச்சனைகளுக்கெல்லாம் காரணம் என்ன? வருங்காலத்தில் இது போன்ற தற்கொலைகளை எப்படி தடுக்கலாம் அப்படிங்கிறத பற்றி இப்போ ஒரு அலசல் பார்க்கலாம். அதாவது ஒரு பெண், அவங்க அப்பாவும் அம்மாவும் அவ்வளவு அதிகம் படிக்காதவங்க. இந்த பெண் நன்றாக படித்திருக்கிறார். தன்னுடைய வீடை 10-15 லட்சம் ரூபாய்க்கு விற்று அந்த தந்தை அந்த பெண்ணுக்கு திருமணம் செய்து வைத்தார். அந்த பெண் கிட்டத்தட்ட 1 வருஷம் 2 வருஷம் தன்னுடைய பிரச்சனையை வெளியில் சொல்ல முடியாமல் தவித்து கொண்டிருந்தார். அப்பா அம்மாட்டையும் சொல்லலை. சில நேரங்களில் தற்கொலை பண்ணிடலாங்கிற முடிவுக்கெல்லாம் வந்திருக்காங்க. அதுக்கப்புறம் என்னை பற்றி நான் ஒரு மேகசினில் அப்போ பேட்டி கொடுத்துருந்தேன். அந்த பேட்டியை பார்த்துட்டு என்னை பார்க்க வந்திருந்தார். அப்போ அவர் சொன்னது அதுதான், எனக்கு ஏற்பட்ட பிரச்சனைக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல, சில சமயம் தற்கொலை பண்ணிடலாமாங்கிறது எண்ணமெல்லாம் வருது சார். நான் என்னன்னு கேட்டிங்கன்னா, அவருக்கு வேறு பிரச்சனைகள் இல்லை. என்னுடைய கணவர் என்னை தொடவே இல்லை இந்த 2 வருஷமாக, எங்களுக்குள் எந்த உறவும் இல்லைன்னு. இதை எங்கே போய் அவங்க சொல்ல முடியும்? அப்பா அம்மாட்ட சொல்ல முடியாது. யார்கிட்ட போய் சொல்ல முடியும்? அது ஒரு படித்த பெண்ணாக இருந்ததுனால டிடெக்டிவ் அப்படிங்கிறதுல 10 இதில் மேகசினில் பார்த்துட்டு என்கிட்ட வந்தான். இப்போ படிக்காத பெண்கள் என்ன பண்ணுவாங்க? அப்புறம் என்கிட்ட வந்தோன்னு அந்த கதையெல்லாம் கேட்டு நீங்கள் ஒரு 15 நாள் கழித்து வாங்கன்னு சொல்லி அந்த பெண்ணை அனுப்பிட்டு 15 நாள் கழித்து அந்த பெண்ணிட்ட, உன்னுடைய கணவருக்கு ஓரின சேர்க்கை பழக்கம் இருக்குது, அதனால் அவர் பெண்களை தொட மாட்டார், நீ வேறு ஒரு பையனை விவாகரத்தை வாங்கிடலாம், நான் விவாகரத்தை வாங்கித்தரேன், வேறு ஒரு பையனை கல்யாணம் பண்ணுறது தாம்மா உனக்கு தீர்வுன்னு சொன்னேன். அப்போ அந்த பெண்ணுக்கு ஓரினை சேர்க்கைன்னா என்னன்னு என்கிட்ட கேட்குறாங்க. அந்தளவுக்கு ஒரு வெகுளியான பெண். அப்புறம் நான் சில விஷயத்தை சொல்லிட்டு அவங்க அப்பா அம்மாவை கூட்டிகிட்டு வர சொல்லி அவங்ககிட்ட எல்லாத்தையும் விளக்கி எல்லாத்தையும் சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் விவாகரத்து நானே போட்டேன். அந்த ஓரினை சேர்க்கையில் ஈடுபட்ட கணவன் மிகப்பெரிய வெறி பிடித்து எனக்கு வெளியில் வந்துருச்சு, இது எப்படி கண்டுபிடிச்சாங்கன்னு சொல்லி என்னை தாக்கணுங்கிற மாதிரியெல்லாம் நேரம் என்னை பார்த்தோன்னே பயந்துட்டு விட்டான்னு. கிட்டத்தட்ட 1 வருஷம் அந்த விவாகரத்தை நடத்தி அந்த பெண்ணுக்கு அந்த ஓரினை சேர்க்கை கணவன்கிட்ட விவாகரத்து வாங்கி கொடுக்கறதுக்குள்ளே அவ்வளவு வயலண்ட்டாக பிஹேவ் பண்ணுறான், அடிக்க வரான் கோர்ட்லேயே. அதுக்கு ஏற்ற ஒரு வக்கீலை வர பிடிச்சிட்டான், பெண் வக்கீல். அந்த பெண் வக்கீல் எனக்கு பணம் வேணும், அவ்வளோ. அந்த ஆணுக்கு அவ்வளவு துணையாக இருந்தார், டிவோர்ஸ் கிடைக்கக்கூடாதுன்னு சொல்லி கடைசி இது பண்ணி வாங்கி கொடுத்து இப்போ அந்த பெண்ணுக்கு இன்னொரு கல்யாணமாகி 2 குழந்தைகள் இருக்குது. இப்போ இந்த பொண்ணுக்கு இதுக்கு என்ன தீர்வு அப்படிங்கிறது அவங்களால தெரிஞ்சுக்க முடியலை. யார்கிட்ட போவாங்க? அரசாங்கத்திட்ட போக முடியுமா? காவல்துறை இதை பண்ண முடியாது. அதனால தான் அந்த டிடெக்டிவ் அப்படிங்கிறவங்கெல்லாம் வாழ்க்கை பிரச்சனையை இது பண்ணுறதுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான இது அவங்களுக்கு ரோலு. ஆனால் பல டிடெக்டிவ் இவங்களெல்லாம் நான் பார்த்தேன், எல்லாமே ஃப்ராடு பண்ணுறாங்க. பணத்தை வாங்கிக்கிட்டு அந்த பக்கம் போயிட்டு சாஞ்சிட்டு இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நிறையா பண்ணுறாங்க. அப்போ இந்த பாதிக்கப்படுற பெண்களுக்கு எங்கே தான் நிவாரணம்? எனக்கு 2 ப்ரொஃபஷன் இருந்தது, வழக்கறிஞர் 2 டிடெக்டிவ். அதனால் இதற்கு என்னால் தீர்வு காண முடிஞ்சது. ஆக இந்த பெண்ணுக்கு இல்லற வாழ்க்கை கிடைக்கல. நல்ல வேலை இப்போ வேறு கல்யாணம் பண்ணி இல்லற வாழ்க்கை வந்தது. இப்போ ரித்தனியாவுக்கு ஏற்பட்ட அதே பிரச்சனை இன்னொரு பெண்ணுக்கு ஏற்பட்டது. செக்ஷுவல் டார்ச்சர், அதாவது செக்ஸ் டார்ச்சர், பாலியல் கொடுமை பண்ணுறான் கணவன். அந்த பெண்ணால் தாங்கவே முடியலை. ரித்தனியாவுக்கும் அதே பிரச்சனை வந்துருக்கிறது. பாலியல் சம்பந்தமான வீடியோவெல்லாம் பார்த்துட்டு கணவன் அவள் கொடுமை செஞ்சுருக்காங்கன்னு அந்த பெண்ணு சொல்கிறாங்க. இதே பிரச்சனை இன்னொரு பொண்ணுக்கு ஆனால் அந்த பெண்ணு அவங்க அப்பாட்ட சொல்லிட்டாங்க. அவங்க அப்பா நன்கு படித்தவர். அதுக்கப்புறம் அவங்க வந்த உடனே நான் அந்த பாலியல் இதுக்கு கொடுமை செய்யலாம்னு சொல்லி அதுக்கு இது விவாகரத்து போட்டு அந்த ஆணிடமும் அவருடைய தந்தையிடமும் இந்த பெண்ணையும் அவருடைய தந்தையும் காப்பாற்றுவதே பிரச்சனை ஆகிவிட்டது. உள்ள கத்தி கொடுத்து அந்த பெண்ணை வெட்டுவேங்கிறாங்க. அதுக்கு அவங்க சொன்னது, எங்கள் ஜாதியில் சிகப்பான பொண்ணை பார்க்க முடியாது, எனக்கு ஒரு சிகப்பான பொண்ணு கிடச்சிருக்கு, விடவே மாட்டோம். 3 வருடம் இது நடக்குது.
நான் விடவே இல்லை, அந்த பெண்ணை எப்படியாச்சும் காப்பாற்றணும்னு சொல்லி. அந்த கணவன் என்ன பண்ணுறான், நேராக டெல்லியில் போய் ஒரு பிஎல் டிகிரின்னு ஒரு டூப்ளிகேட் டிகிரியை வாங்கிட்டு வழக்கறிஞர் கோட்டை போட்டுட்டு வந்து நிற்கிறான் கோர்ட்டில். அது கிட்டத்தட்ட 3-4 வருடங்கள் வந்து அந்த அவன் கணவனிடமிருந்தும் அவர் தந்தையிடமிருந்தும் இவர்களை காப்பாற்றப்பட்டு பெரும்பாடுபட்டு நீதிபதிகிட்ட, அதுவும் பெண் நீதிபதிகிட்ட நான் பல விஷயங்களை விளக்கி சொல்லி தனியாக அவர் ரூமில் போய் இந்த பெண்ணுக்கு இந்த பிரச்சனை, இவன் வந்து இந்த பக்கம் வந்து ஒரு செக்ஷுவல் அடிக்ட், அவன் ஒரு பாலியல் இதில் வந்து ரொம்ப வக்கிர உணர்வு உள்ளவன் அப்படின்னு சொல்லி மிக கஷ்டப்பட்டு அதை காப்பாற்றணும். இந்த பெண்ணும் கல்யாணம் ஆகி இப்போ நல்லா இருக்காங்க. ஸோ இந்த ரெண்டையும் தடுக்காமல் விட்டுருந்தா இது ரெண்டுமே தற்கொலையிலே தான் போய் முடிஞ்சிடும். அப்போ பெண்களுக்குரிய பிரச்சனைகளை யார்கிட்ட சொல்கிறது? இப்போ ரித்தனியாக பார்த்தீங்கன்னா அவங்க அப்பாட்ட வந்து சொல்கிறாங்க. அப்போ அப்பா சொல்கிறாங்க, பிரச்சனை இருக்கத்தாமா செய்யும், கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிப்போம். அதனால் பெற்றோர்களுக்கு சொல்லுகிறேன், பெற்றோர்கள் இப்போ கல்யாணம் பண்ணிட்டாங்கன்னா அவங்க பிரச்சனைன்னு வந்தால் உடனே காது கொடுத்து கேளுங்க, உடனே அதை இது பண்ணி உங்கள் வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்து அந்த பெண்ணுக்கு கவுன்சிலிங் இதெல்லாம் கொடுத்து மனதை தேற்றுங்க. நிறைய பேர் அட்ஜஸ்ட் பண்ணி போங்கன்னு சொல்கிறதுனால தான் இந்த மாதிரி தற்கொலைகள் வருது. இப்போ வர்ற ஆண்கள்லாம் பார்த்தீங்கன்னா பாருங்கள், பெண்களும் தப்பு பண்ணுறாங்க. ஒரு பெண்ணை கல்யாணம் பண்ணுறான் ஆண், அந்த பெண்ணுக்கு ஏற்கனவே தொடர்பு இருக்குது. திருமணத்துக்கு முடிஞ்சு தேனிரவுக்கு போனவங்களை கணவனை ஆளை வச்சு கொண்டதாக இப்போ தான் இது வந்தது. வட இந்தியாவில் அது மாதிரி வந்தது. நம்ம இதில் மூணாறில் கூட நம்ம தமிழ்நாட்டிலேயே நடந்தது. அப்போ பெண்களையும் பார்த்து திருமணம் செய்ய வேண்டியதாக இருக்குது. ஆண்களை முன்னாடியெல்லாம் என்ன பண்ணுவாங்க, குடிக்கிறானா, சிகரெட்டு குடிக்கிறானா, வேறு பெண்களோட தொடர்பு இருக்கா, அதுதான் பார்ப்பாங்க. ஆனால் இப்போ ஆண்கள் வந்து பல பிரச்சனைகளில் இருக்கான், அடிக்டாக இருக்கான், ட்ரக்குக்கு, மது வேறு, போதை மருந்துக்கு அடிக்டானவன் இருக்கான். பார்த்தா உங்களுக்கு தெரியவே தெரியாது. இம்பார்ட்டன்சி, ஆண்மை இல்லாதவனாக இருக்கான் நிறைய ஆண்கள். கோர்ட்டில் பார்க்குறேன்னு பார்த்தீங்கன்னா 6 அடி உயரத்தில் ஒரு உடம்பை பார்த்தீங்கன்னா உங்களால் நம்பவே முடியாது. இவனுக்கு ஆண்மை இல்லையா, ஆண்மை குறைவோடு இருக்கான். அவனுக்கு சரியான கவுன்சிலிங் கொடுக்க இன்னைக்கு ஆள் இல்லை. மற்ற இப்போ சொல்கிறது ஓரின சேர்க்கையில் இருக்கான். சில பேர் சைக்கோவாக இருக்கான், மனைவிட்ட பேசவே மாட்டான், தனி ரூமில் போய் படுப்பான். ஸோ இதெல்லாம் எப்படி கண்டுபிடிக்கிறது? கண்டுபிடிச்சி சரியான ஆணை தேர்ந்தெடுப்பது மிகப்பெரிய பிரச்சனை. குடும்ப நல கோர்ட்டில் வந்து அந்த பெண்கள் நிற்கிறது 18 வயசுலேருந்து 40 வயசு வரை பெண்கள் நிற்கிறது மிக மிக கொடுமை. கண்ணீர் வந்துடும் உங்களுக்கு. அவர்களுக்கு தீர்வு தெரியலை, யாரும் அவர்களுக்கு புத்திமதி சொல்ல ஆட்கள் இல்லை. இப்படிப்பட்ட சூழ்நிலையில் தான் அவங்க தவறான முடிவுக்கு போகிறாங்க. பேரண்ட்ஸ் படிக்காமல் இருப்பாங்க, வசதி இல்லாதவங்களாக இருப்பாங்க. பல பேர் இந்த மாதிரி பிரச்சனைகளில் அந்த மாதிரி தற்கொலைகளுக்கு அரசாங்கம் வந்து நிறைய முடிவெடுக்கணும். சரியான அவர்களுக்கு ஏதாச்சும் ஒரு கவுன்சிலிங் கொடுக்குற மாதிரி எடுக்கணும். ஸோ படித்த பெற்றோர்கள் எல்லாம் எனக்கு இது பண்ணின உடனே எல்லா ஆண்களையும் நம்பி பெண்ணை கொடுத்துடாதீங்க. ஃபேமிலி ரெப்புடேஷன் பார்க்கணும். நாங்கள் டிரெக்டிவில் பார்க்கும்போது குடும்பம் எப்படிப்பட்ட குடும்பங்கிறத கண்காணிக்க சொல்லுவோம். ஏன்னா குடும்பம் நல்ல குடும்பமாக இருக்கணும். அந்த பெண் சொல்கிறாங்க கொடுமைப்படுத்துகிறாங்க தந்தையும் தாயும். அப்போ கணவன் நல்லவனாக இருப்பான், குடும்பம் மோசமாக இருக்கும். அப்போ அங்கே என்ன கிடைக்கும் அந்த பெண்ணுக்கு? பல பிரச்சனைகள் இப்போது இதில் மன வாழ்க்கையில். அந்த காலத்து பெண்கள்லாம் ஏதோ கல்யாணம் பண்ணிட்டோம், குழந்தையை பெற்றுட்டோம்னு சொல்லி இந்த நரகத்திலேயே வாழ்ந்து முடிச்சுட்டு போயிடுவாங்க குழந்தைகளுக்காக. ஆனால் இன்றைக்கி இருக்கக்கூடிய பெண்களுக்கு அவேர்னஸ் அதிகம், பல விஷயங்களை கேள்விப்படுறாங்க, அவங்க வாழ்க்கை சுதந்திரமாக வாழணும்னு நினைக்கிறாங்க. அதற்கு வரக்கூடிய பல பிரச்சனைகளை அரசாங்கம் தீர்த்து வைக்கிறது இல்லை. வேறு யாரிடம் போவது அப்படிங்கிறதுக்கான சரியான இதுவும் அவங்களுக்கு இல்லை, வழிகாட்டுதலும் இல்லை. அதனால தான் இந்த மாதிரி மரணங்கள் வருகின்றன. அதனால தான் அதில் பல பேருக்கு இது இருக்குது. வழக்கறிஞர்கள்லாம் நான் கெஞ்சி கேட்டுக்கிறேன், இது வந்து வாழ்க்கை பிரச்சனை, உங்கள்கிட்ட நிவாரணம் தேடி வராங்க, பணத்தை பெருசாக நினைக்காதீங்க. அவங்களுக்கு 20 லட்சம் 15 லட்சம் வாங்கிட்டு பாதி எடுத்துக்கிறீங்க வழக்கறிஞர்கள். அந்த பெண்ணுடைய வாழ்க்கை என்ன ஆகும்? மாதம் வந்து அவங்களுக்கு 10,000 ரூபா ஜீவனாம்சம் வந்து மெயின்டெனன்ஸ் கொடுத்தாங்கன்னா அதில் 2000 3000 வழக்கறிஞர்கள் எடுத்துக்கிறாங்க. நாங்கள்லாம் அதை பண்ணுறதே இல்லை. அவர்களுக்கு கொடுக்கும் இதிலேருந்து ஜீவனாம்சத்துலேருந்து 1 பைசா நாங்கள் வாங்க மாட்டோம். அது அவர்களுக்கு போகக்கூடிய பணம், வழக்குக்கு அப்படின்னு தான் வாங்கணும். அப்போ நீதித்துறையில் இருக்கக்கூடிய வழக்கறிஞர்களும் இவங்களுக்கு பாதிக்கப்பட்ட பெண்களுக்கு உறுதுணையாக இருக்கக்கூடிய வழக்கறிஞர்கள் இருக்கணும்ல. பெண் வழக்கறிஞர்கள்லாம் எத்தனையோ பேர் இருக்காங்க, அவங்களும் தப்பு பண்ணுறாங்க பண விஷயத்தில். அதனால் அந்த பெண்களுக்கு அப்போ எங்கே தான் நிவாரணம் கிடைக்கிறது?
போலீஸ் ஸ்டேஷனுக்கு போனால் இங்கே நடந்துக்கிற பெண் போலீஸே வந்து அவங்களுக்கு சரியான நிவாரணம் கொடுப்பதில்லை. அரட்டுறாங்க, அவங்களுக்கு அசிங்கமாக பேசுகிறாங்க. அந்த பெண்களை கவுன்சிலிங்னு வச்சுக்கிட்டு ரொம்ப மோசமாக பேசுகிறாங்க. நீதிமன்றத்துக்கு வந்தால் ஒவ்வொரு இதுவும் வந்து 5 வருஷம் 6 வருஷம் நடக்குது. இந்த மாதிரி பல பிரச்சனைகள் இருக்கிறதுனால தான் அந்த பெண்களுக்கு வேறு வழி தெரியாமல் தற்கொலைன்னு போகிறாங்க. அதனால் இதில் எல்லோருக்கும் பொறுப்பு இருக்குது. இந்த மாதிரி தற்கொலைகளை தடுக்கிறோம் அப்படின்னா உரிய ஏஜென்சிஸ் இருக்கணும். காவல்துறையில் இருக்கக்கூடிய பெண் போலீஸார் இதை வந்து நல்லா இது பண்ணணும். அதையும் மீறி கோர்ட்டுக்கு போனாங்கன்னா அங்கே இருக்கக்கூடிய வழக்கறிஞர்கள் இந்த பெண்களுக்கு ஆதரவாக இருக்கணும். நான் ஒரு வழக்கில் போகிறேன், ஒரு பெண்ணு பச்சை குழந்தையோடு உள்ளே வந்து அழுகுறாங்க நீதிபதிகிட்ட. சார் 2 வருஷமாச்சு எனக்கு மாதம் மெயின்டெனன்ஸ் கொடுக்கவே மாட்டேங்கிறாங்க. ஆனால் அந்த ஆணுக்கு கணவனுக்கு ஆஜராகிறது மிகப்பெரிய பெண் வக்கீல், லட்சக்கணக்கில் வாங்குவாங்க. அவங்க அந்த பெண்ணை அங்கேயே வச்சு திட்டுறாங்க, கை குழந்தையுடன் இருக்காங்க, வக்கீல் வைக்க பணம் இல்லை. அப்போ வழக்கறிஞர்களுடைய இது என்ன எப்படி இருக்குது? அந்த பெண் மேலே பரிதாபப்படணும். ஒரு பெண் வக்கீலே பரிதாபப்படலைன்னு அர்த்தம். அவங்க பெண் சுதந்திரத்தை பற்றி நிறைய மீடியாக்கள் எல்லாம் பேசுகிறாங்க. யார்கிட்ட போய் சொல்கிறது? எல்லாமே பணம்னு போகும்போது இந்த பெண்களுக்கு எங்கு தான் நிவாரணம் கிடைக்கும்? இந்த மாதிரி ரத்தனியா மாதிரி இந்த மாதிரி தற்கொலைகள்லாம் வருங்காலத்தில் வராமல் பார்க்குறது அத்தனை பேருடைய கடமை, வழக்கறிஞர்களின் கடமை, நீதித்துறையின் கடமை. நீதித்துறைன்னா நான் நீதிபதிகளை சொல்கிறேன். காவல்துறையின் கடமை, குறிப்பாக பெண் காவலர்களுடைய கடமை. அதுக்கடுத்தது பெற்றோர்கள். அந்த பெண்ணை பாதிக்கப்பட்டு வரும்போது பிரச்சனை என்னன்னு கேளுங்க, சமாளித்து வாழுங்கம்மா அப்படிங்கிற சொன்னாங்கன்னா அந்த பெண் என்ன முடிவுக்கு வருவா? நம்ம பிரச்சனை தீர்ப்பதற்கு ஆடி இல்லை, இந்த நரகத்தில் தான் வாழ வேண்டும் அப்படிங்கிற நிலைமை வரும்போது இப்படிப்பட்ட தற்கொலைகள் நடக்கின்றன. இதை வெறும் தற்கொலையாக பார்த்துட்டு எத்தனையாக செத்துட்டாங்க. அது இதில் வேடிக்கை என்னன்னா, இப்போ வழக்குக்கு வரணும். எத்தனை அப்பா அந்த கோர்ட்டில் போய் அழுகிறாரு, அவங்கள பெயிலில் விட்டுறாதீங்கன்னு அழுகிறாரு, ஜாமீனில் விட்டுறாதீங்கன்னு அழுகிறாரு. இப்போ ஜாமீனில் விடுறது யார் கையில் இருக்குது? இப்போ இந்த வழக்கு தற்கொலைக்கு தூண்டியதாக அந்த வழக்கு, இந்த வழக்கில் வந்து இப்போ தற்கொலைக்கு தூண்டியதாக அப்படிங்கிற சட்டப்பிரிவில் பார்த்திங்கன்னா 10 வருஷம் வரை தண்டனை. இந்த பொண்ணு டையிங் டிக்ளரேஷன் கொடுத்துட்டாங்க. டையிங் டிக்ளரேஷன்னா மரண வாக்கு மூலம். கடைசி அவங்க வந்து ஆடியோவில் பேசிட்டாங்க அவங்க அப்பாவுக்கு. தண்டனை வாங்கி கொடுக்குறது ரொம்ப ஈஸி. 10 வருஷம் தண்டனை. இப்போ ஜாமீனில் விடக்கூடாதுன்னு அவங்க அப்பா அழுகிறாரு. ஜாமீனில் விடாமல் இருந்தால் 60 நாளைக்குள்ளே காவல்துறை வந்து குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யணும். இந்த தந்தையுடன் அழுகையை வந்து எந்த காவல்துறை அதிகாரியாச்சும் மதிப்பான்னு நினைக்கிறீங்களா? 60 நாளைக்குள்ளே குற்றப்பத்திரிகை காவல்துறை தாக்கல் செய்வான்னு நினைக்கிறீங்களா? இப்போ பாதிப்பு இவங்க மாட்டிக்கிட்டாங்கிற மாமனார் மாமியார் அவங்க காங்கிரஸ் கட்சியை சேர்ந்தவங்களாம். செல்வ பெருந்தகைலாம் அவருக்கு வந்து துணையாக இருக்கார், அவருக்கு உதவி செய்கிறாருன்னு செய்தி வந்துருக்கு. அப்போ இது அரசியலாக கொண்டு போகிறான். ஒரு ஒரு தகப்பனாவோ ஒரு தனக்கும் பெண் குழந்தை இருக்க அப்படிங்கிற என்ன எந்த அரசியல்வாதிக்காச்சும் வருதா? காங்கிரஸ் கலர் பூசலாமா? இப்போ என்ன நடக்க போகுது? ஸ்டாலின்கிட்ட போய் பார்ப்பாரு செல்வ பெருந்தகை நம்ம கட்சிக்காரன்னு. 60 நாளைக்குள் குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்ய மாட்டார்கள். ஒரு வாரத்தில் பண்ணலாம். அதில் டையிங் டிக்ளரேஷன் மரண வாக்குமூலம் இருக்குது, வேறு எதுவுமே வேணாம். அந்த ஆடியோவை போட்டு அப்பாவை வந்து சாட்சியாக போட்டு உடனே 60 நாளில் ஒரு வாரத்தில் ஃபைல் பண்ணிடலாம். எழுதி வைத்து கொள்ளுங்கள், குற்றப்பத்திரிக்கை இவங்க தாக்கல் செய்ய மாட்டாங்க. செல்வ பெருந்தகை ஸ்டாலினை போய் பார்ப்பார். ஸ்டாலின் போலீஸ்கிட்ட சொல்லி அதை லேட் பண்ணுங்கம்பார். லேட் பண்ணாங்கன்னா 60 நாளில் மாமனார் மாமியார் வெளியில் வந்துடுவாங்க. அப்புறம் இந்த வழக்கு பல ஆண்டுகளாக நடந்து கொண்டிருக்கும். வழக்கை யார் நடத்துவது? அரசாங்க வக்கீல். அரசாங்க வக்கீல் யார்? மனிதாபிமானம் இதயமே இல்லாத முதலமைச்சரின் போலீஸ் தான் நடத்துவான். அந்த இது அரசாங்க வக்கீல், அவங்க திமுக காரன் தான் அரசாங்க வக்கீலாக வருவான். அவன்கிட்ட மனிதாபிமானம் என்ன எதிர்பார்க்க முடியும்? அரசியலை வச்சு இந்த வழக்கில் விடுதலை வாங்கி கொடுத்தாலும் ஆச்சரியப்படுவதற்கு இல்லை. அந்த அழுகுன்ற தந்தைக்கு நிவாரணம் கிடைக்குமா? அதுதான் பெரிய பிரச்சனை. இந்த வழக்கை தனியால் நடத்த முடியாது, அரசாங்கம் தான் நடத்தணும். அப்போ இப்படி இத்தனை பிரச்சனைகள் பாருங்கள். அந்த பெண்ணுக்கு வந்து நீதி கிடைக்கல, இறந்து போயிட்டாங்க, தற்கொலை பண்ணிட்டாங்கன்னாலுமே அந்த பெற்றோர்களுக்கு வந்து ஒரு மன திருப்தி கொடுக்குற அளவுக்கு அரசாங்கம் போலீஸு இந்த வழக்கை நடத்தி தண்டனை வாங்கி கொடுப்பார்களா? இப்படிப்பட்ட பிரச்சனைகளில் தான் அன்னைக்கு பல பெண்கள் வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க. அப்படிங்கிறது தான் வருத்தமான செய்தி. அதனால் ஸ்டாலினுக்கு நான் விடும் வேண்டுகோள், அந்த தந்தையின் அழுகுரலை கேளுங்கள்.
அவர் எவ்வளோ கஷ்டமாக இருக்கும். அந்த பெண் வந்து அப்பா போயிட்டு வரப்பான்னு சொல்கிறாங்க சாவதற்கு முன்பு. ஒரு தந்தையாக அதிலிருந்து சிந்திச்சு பார்க்கணுமே. ஸ்டாலின், உங்கள் செந்தாமரை உங்கள் மக இருக்காங்களே, அவங்கள நினச்சி சிந்திச்சு பாருங்கள். அதனால் இந்த நிவாரணம் வந்து உங்கள் போலீஸையும் உங்கள் அரசு வழக்கறிஞர்கள் வச்சு நீங்கள் தான் எடுக்கணும். இல்லைன்னா உங்களுக்கெல்லாம் பாவம், வாழும் நாட்களில் நரகத்தை பார்ப்பீர்கள் ஸ்டாலின். இந்த இதிலெல்லாம் நீங்கள் வந்து போலீஸை வச்சுக்கிட்டு அவங்க 2 பேரும் பெயிலில் வர விட்டீங்க, அரசியலை கொண்டு வராதிங்க. உங்கள் காங்கிரஸ் வந்து உங்கள் கூட்டணி கட்சிங்கிறதுக்காக இதில் வந்து உடனடியாக போலீஸை கூப்பிட்டு 1 வாரத்தில் நீ குற்றப்பத்திரிக்கை தாக்கல் செய். அவங்க 2 பேர்த்தையும் 3 பேர்த்தையும் வந்து பெயிலில் வர விடாத அப்படின்னு சொல்லி இந்த வழக்கில் தண்டனை வாங்கிக்கொடு அப்படின்னு சொல்லணும். மனசாட்சி இருந்தால் சொல்லலாம், மனிதாபிமானம் இருந்தால் சொல்லலாம். இது 2மே இல்லாத மனிதர் நீங்கள். அரசியலை கொண்டு வந்து கலக்காதீர்கள் அப்படிங்கிறது தான் அது. அதனால் ரித்தனியாவின் தந்தைக்கு நீதி கிடைக்க நாம் போராடுவோம். நம்ம வந்து எந்த அளவுக்கு நம்ம வந்து இது பண்ணணுமோ அவருக்காக நாம் வந்து இறைவனை வேண்டுவோம். நம்மெல்லாம் போய் அதில் தலையிட முடியாத காரணம் அரசாங்கம் தான் அந்த வழக்கை நடத்த வேண்டும். அங்கே இருப்பார் ஏபிபி, அவர் தான் நடத்தணும். இது வந்து செஷன்ஸ் கோர்ட்டில் ஒரு 10 வருஷம்னா பிபி தான் நடத்தணும். அரசாங்கத்தால் நியமிக்கப்பட்ட அரசு வழக்கறிஞர் தான் நடத்தணும். அதனால் இதுதான் நம்ம நாட்டில் இருக்கக்கூடிய யாருக்குமே பாதிக்கப்பட்டவர்கள் பலருக்கு நீதி கிடைக்காமல் இருக்கிறது என்பதற்கு இந்த வழக்கும் ஒரு உதாரணமாகிவிடக்கூடாது என்று நாம் இறைவனை வேண்டுவோம். அடுத்தது அஜித்குமார் வழக்கு சிபிசிஐடிக்கு மாற்றம் அப்படின்னு டிஜிபி ஆஃபீஸிலிருந்து ஒரு செய்தி வந்திருக்கு. செய்தி குறிப்பு, சிபிசிஐடிக்கு மாற்றம். 2-3 நாளைக்கு முன்னாடி ஸ்டாலின் வழக்கு சிபிஐக்கு மாற்றம்னாரு. ஆனால் டிஜிபி சிபிசிஐடிக்கு மாற்றம்ங்கிறார். அப்போ ஸ்டாலின் ஊரில் ஏமாத்தின வேலை தானே. அவர் வந்து ரூபாயை இதை கொடுத்துட்டு, வேலையை கொடுத்துட்டு, அவங்களுக்கு பணத்தை கொடுத்துட்டு, அதுக்கப்புறம் அவங்களுக்கு இலவச மனையை கொடுத்துட்டு, இனி அவங்க எல்லாம் ஒன்றும் கேட்க மாட்டாங்க, இனியா நம்ம சிபிஐக்கு அனுப்பணும். சிபிஐக்கு அனுப்பிட்டால் நம்ம மாட்டிக்குவோமே. நான் ஸ்டாலினை தாக்குவதற்காக சொல்லவில்லை. இன்றைக்கி பார்த்திங்கன்னா நயினார் நாகேந்திரன் கேட்குறாரு, செக்ரட்டேரியட்டிலிருந்து தலைமைச் செயலகத்திலிருந்து இதுக்கு ஃபோன் செய்த அதிகாரி யார், ஐஏஎஸ் அதிகாரி யார் அவர் கேட்குறாரு. சிமான் கூட கேட்குறாருன்னு நினைக்கிறேன். வைகோ கேட்குறாரு, யார் அந்த ஐஏஎஸ் அதிகாரி ஃபோன் செய்த ஐஏஎஸ் அதிகாரி யார் அந்த போலீஸ் இதுக்கு, அந்த போலீஸ் அதிகாரிகளுக்கு அப்படின்னு கேட்குறாங்க. யாரும் சொல்லியிருக்காங்க இங்கே போலீஸில் இருந்தவங்க, செக்ரட்டேரியட்லேருந்து ஃபோன் வந்துச்சு சார் ஒரு ஐஏஎஸ் அதிகாரின்னு சொல்லி. ஒருத்தருக்குமா தெரியல. சரி, உங்களுக்கு தெரியாது, நான் அரசாங்க பணியில் இருந்ததுனால சொல்கிறேன். இங்கேருந்து ஃபோன் வந்தது, அங்கேருந்து செக்ரட்டேரியட்லேருந்து ஃபோன் வந்திருந்தால் அது யாரோட ஃபோனாக இருக்குன்னு தெரியுமா? இந்த வழக்கு இது மாதிரி பல ஃபோன்கள் வரும். முதலமைச்சரின் தனி செயலாளர் ஐஏஎஸ் அதிகாரி தான் ஃபோன் பண்ணியிருப்பார். எப்போதுமே முதலமைச்சர் ரெக்கமெண்டேஷன்னா ஐஏஎஸ் அங்கே இருக்கக்கூடிய முதலமைச்சரின் செயலாளர், அவங்க தான் முதன்மை செயலாளர், தனி செயலாளர், பல செயலாளர் இருப்பாங்க. சீஃப் மினிஸ்டர் அங்கே சொல்லி தான் பண்ணுவாங்க. ஸ்டாலின் எப்போவுமே தானாக பண்ண மாட்டார். ஜெயலலிதா இருக்கும்போது அப்படி தான், கருணாநிதி இருக்கும்போதும் அப்படி தான், எப்போவுமே எம்ஜிஆர் இருக்கும்போதும் அப்படி தான். ஆனால் எம்ஜிஆர் ஒரே ஒரு இதில் அவரே பேசினார், பிரபாகரனை ரிலீஸ் பண்ணுறதுக்கு, பிரபாகரனை கைது பண்ணுறதுக்கு இன்ஸ்பெக்டர்கிட்டே ஃபோன் பண்ணி பிரபாகரனை ரிலீஸ் பண்ணுங்கன்னு 1984 பாண்டி பஜார் போலீஸ் ஸ்டேஷனுக்கு வந்து இன்ஸ்பெக்டருக்கு ஃபோன் பண்ணார். அது ஒன்று தான். ஆனால் அதுவே புரோட்டோக்கால் என்னென்னா, முதலமைச்சர் அவர் ரெக்கமெண்டேஷன் எதுவும் இருந்தால் தன்னுக்கு கீழே இருக்கக்கூடிய செயலாளர்கள், ஐஏஎஸ் அதிகாரிகள் அவங்ககிட்ட தான் போய் ஃபோன் பண்ணுவாங்க. ஏன் அவங்க தலைமைச் செயலகத்தில் நிறைய ஐஏஎஸ் இருக்காங்களா, அவங்க ஃபோன் பண்ணியிருக்கலாமான்னு கேட்பீங்க. அதுக்கு வாய்ப்பு இல்லை. ஏன்னு கேட்டிங்கன்னா, காவல்துறையில் மட்டும் எந்த ஐஏஎஸ் அதிகாரி தைரியமாக தலையிட மாட்டாங்க. வேறு ஐஏஎஸ் அதிகாரிக்கு இப்போ இது பிரச்சனை இருந்தால் முதலமைச்சரின் அலுவலகத்தில் இருக்கக்கூடிய ஐஏஎஸ் அதிகாரிகளுக்கு தான் சொல்லுவாங்க. யாரும் நேரடியாக காவல்துறைக்கோ, காவல்துறை எஸ்பிக்கோ, டிஎஸ்பிக்கோ, வேறு துறையைச் சேர்ந்த எந்த ஐஏஎஸ் அதிகாரியும் பண்ண மாட்டாங்க. அதனால் இந்த செக்ரட்டேரியட்லேருந்து வந்திருக்கேன், அந்த ஃபோன் யாருதுன்னு கேட்குறீங்களே, உங்கள் எல்லாத்துக்கும் சொல்கிறேன், அரசாங்க பணியில் நான் இருந்ததுனால சொல்கிறேன், முதலமைச்சரின் செயலாளர் தான் ஃபோன் பண்ணுவாங்க. இந்த ஃபோன் அங்கேருந்து தான் வந்திருக்கணும் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கணும். அதனால் இப்படித்தான் ரூட் வந்திருக்கு. இதுக்கு இடையில் இந்த இவர் நம்ம செல்வ பெருந்தகை இதில் வந்துட்டார், போலீஸை பற்றி பேசுகிறார். போலீஸ் ரொம்ப மோசம், ஏன்னா அவர் கொலை வழக்குலெல்லாம் மாட்டினவர். நம்ம அஜித்குமாருக்கு கிடைச்ச அடியில் பாதி அடி அவருக்கு கிடைச்சிருக்கும். கொலை வழக்குன்னா திருமாவளவன் சொன்னார் இல்லையா, வாய்க்குள்ள துப்பாய்,
அதெல்லாம் பண்ணியிருப்பாங்க செல்வ பெருந்தகைக்கு. அதனால தான் போலீஸை பயங்கரமாக அவர் உணர்வுபூர்வமாக திட்டலை, நம்மளை இந்த அடி அடிச்சாங்கன்னு தான் திட்டுறாரு அவர். கொலை வழக்குனா இதே அடியில் பாதி அடி கிடச்சிருக்கும் செல்வ பெருந்தகைக்கு. அவர் கொலை வழக்கு, அந்த கொலை வழக்கு சம்பந்தமாக எனக்கு பல விஷயங்கள் தெரியும், அது இப்போது அவசியம் இல்லை செல்வ பெருந்தகை. எவனோ ஒரு 2 காவல்துறை கருங்காலிகள் பண்ற தப்புக்கு ஒட்டுமொத்த தமிழ்நாடு அரசும் பொறுப்பேற்க முடியுமா? இப்ப என் சகோதரன் இறந்து போயிட்டான், அடிச்சுட்டான். காவல்துறை மேல வருத்தம் இருக்கும், அரசு மேல வருத்தம் இருக்கும். ஆனா 2 ஆள் பண்றதுக்கு நம்ம குடும்பத்துல ஒருத்தர் இருக்கான், ஒரு குடும்பத்துல ஒரு பையன் போய் தவறு பண்ணிட்டு வந்துடுறான், அந்த குடும்பம் அம்மா அப்பா அண்ணன் தம்பி எல்லோரும் பொறுப்பேற்க முடியுமா? அவங்களுக்கும் வருத்தம் இருக்கும், ஏன்டா அந்த தவறை செஞ்சு அப்படின்னு. அதுலயும் ரொம்ப பெருந்தன்மையா எல்லோரும் கேட்கறாங்க சிபிஐன்றாங்க. என்ன பயம் இருக்கு? ஒரு காலத்துல சிபிஐ வழக்கு வேணும் போது மேலாள் முதலமைச்சர் என்ன சொன்னாங்க? சிபிஐ வானத்துல இருந்து குதிச்சு வந்தவங்களா? அவங்களும் எங்க இருக்க காவல்துறை தானே, எங்க காவல்துறையோட சிறப்பா விசாரிப்பாங்களா? மாத்த முடியாது நாங்க. ஆனா இவர் பெருந்தன்மையா யார் வேணாலும் விசாரிக்கிட்டு, இப்ப கோரிக்கை கொடுக்கட்டும் குடும்பத்துல, இல்லங்க எங்களுக்கு சிபிஐ மேல நம்பிக்கை இல்ல, நம்ம காவல்துறை நல்லா விசாரணை கொடுக்கட்டும், நானே எடுத்து போய் பரிந்துரை பண்றேன், நாளைக்கு முதலமைச்சரை சந்திக்கிறேன். இந்த பழி பாவங்கள் ஏதாவது போட்டு விட்டுலாமா? போன மாதிரி பேசலாமா? ஆனால் செல்வ பெருந்தகை என்ன சொல்றாரு, 2 போலீஸ்காரன் அடிச்சுட்டானா அதுக்கு அரசாங்கம் என்ன செய்யும்? அதுதான் படிச்சிருக்கணும், அனுபவம் இருக்கணும். அரசியல் தலைவனங்கள்லாம் இந்த ஒரு போகிறவங்க வரவங்கெல்லாம் வந்தால் அப்படி தான் பேசுவீங்க, பொறுப்பு இல்லாமல். ஒரு அரசியல் தலைவராக நீங்கள், ஒரு தேசிய ஒரு கட்சிக்கோட தலைவராக இருக்கீங்க. ஒரு போகிற 2 போலீஸ்காரன் அடிச்சுட்டா இது எடுப்பாங்களான்னு சொல்லலாமா? அந்த துறையை நிர்வகிக்கக்கூடிய அமைச்சர் தான் பொறுப்பு இருக்கணும். உங்கள் காங்கிரஸ் ஆட்சி இருக்கும்போது திருச்சிக்கு பக்கத்தில் ரயில் விபத்து நடந்தது, அரியலூர் நினைக்கிறேன், அரியலூர் ரயில் விபத்து. லால் பகதூர் சாஸ்திரி மத்திய அரசாங்கத்தில் ரயில்வே மந்திரியாக இருந்தார். திருச்சியில் நடந்த ரயில் விபத்துக்கு தன்னுடைய மந்திரி பதவியை ராஜினாமா செஞ்சார் உங்கள் காங்கிரஸில் இருந்து. ஒரு அளவும் தெரியாமல் சும்மா இது பண்ணிட்டு 2 போலீஸ்காரன் அடிச்சானா அதுக்கு அரசாங்கம் என்ன செய்யும்? முதலமைச்சர் என்ன செய்யும்? முதலமைச்சர் தான் ராஜினாமா பண்ணணும். காவல்துறை வச்சிருக்கிறது யாரையா? காவல்துறையை நிர்வகிக்க தெரியாத ஒரு அமைச்சருங்கன்னு தான் சொல்லுவாங்க. அந்த இது தெரியல, அடிப்படை விஷயமே தெரியல. நீங்கள்லாம் ஒரு அரசியல் தலைவர், ஒரு கட்சிக்கு தலைவர், நீங்கள்லாம் நாளைக்கு மந்திரியாகி முதலமைச்சர் ஆனீங்கன்னா நாடு எப்படி உருப்படும்? அடிப்படை அட்மினிஸ்ட்ரேஷன் நிர்வாகத்தை பற்றி ஒன்றும் தெரியலன்னா என்ன அர்த்தம்? இதுக்கிடையில் இது அப்படியே மறுபடியும் அரசியலாக்க என்ன பண்ணிக்கிட்டாங்க, நிக்கிதாவுடன் அண்ணாமலை அப்படின்னு சொல்லி ஒரு ஃபோட்டோ போட்டு விட்டாங்க. அண்ணாமலை பக்கத்தில் நிக்கிதா நிற்கிறாங்க, எல்லோரும் நம்பிட்டாங்க. நம்பிட்டு அண்ணாமலையை தட்டிலாம் போட்டாங்க. நான் பார்த்த உடனே எனக்கு அந்த ஃபோட்டோவில் சந்தேகம், அந்த நிக்கிதா ஃபோட்டோ இல்லைங்கிறது எனக்கு சந்தேகம் வந்தது. அதனால தான் நம்ம சேனலில் அந்த செய்தியை நான் பேசலை. ஏன்னா இதில் ஃப்ராடு, திமுகக்காரன் எல்லா ஃப்ராடும் பண்ணுவாங்கன்னு எனக்கு தெரியும். ஏன்னா ராஜீவ் காந்தி கொலை செய்யப்பட்டார் 1991. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இடையில கருணாநிதி அதில் சிவராசன் தானே அந்த கொலை பண்ணாருன்னு தேடினாங்க. சிவராசன் மாதிரி ஒரு ஆள் ஜெயலலிதா பக்கத்தில் நின்று ஃபோட்டோ எடுத்துருக்காங்க, ஒரு 3-4 பேர். அதை கருணாநிதி எடுத்து சிவராசனுடன் ஜெயலலிதா அப்படின்னு போட்டு பத்திரிக்கைக்காரனெல்லாம் கூப்பிட்டு இந்த ஃபோட்டோவை போடுன்னு ஊரை ஏமாத்தினாரு கருணாநிதி. 1992, 93 ஜெயலலிதா அப்போ சிஎம்மாக இருந்தாங்க. அப்போவே ஜெயலலிதா சொன்னாங்க, இவ்வளோ கீழ்த்தரமான வேலை உங்களுக்கு எதுக்குயா? அவர் யாருன்னே எனக்கு தெரியாதுன்னா அப்புறம் அவர் எந்த கட்சிக்காரரு, அதிமுகவில் எந்த இதில் நிர்வாகியாக இருக்காருன்னு அவர் ஃபோட்டோவெல்லாம் எடுத்து போட்டு விளக்கம் கொடுத்தாங்க. அதே மாதிரி இப்போ பாஜக விளக்கம் கொடுத்துருக்காங்க. அந்த பெண்ணு பேர் ரஜினின்னு பேர், ராஜினி அப்படின்னு பேர். அந்த பெண்ணே சொல்கிறாங்க அவர் கூட நிற்கிறது நான் தான், ஏன் ஃபோட்டோவை போட்டு நிக்கிதான்னு போட்டு விட்டாங்க. எவ்வளோ கீழ்த்தரமான வேலை பண்ணியிருக்கான் பாருங்கள் டிஎம்கே. உங்கள் ரத்தத்தோடு ஊறினது அதெல்லாம், உங்கள் அப்பா ரத்தத்துலேயும் ஊறினது உங்கள் ரத்தத்தில் இப்படியா கீழ்த்தரமாக பண்ணுறது? ஏதோ தப்பு நடந்து போச்சு, யாரோ ஒரு பெண்ணு போய் இந்த மாதிரி இது நடந்துட்டாங்க, அவங்கள கைது பண்ணுன்னு சொல்லிக்கிட்டு இருப்போம். பொய் கம்ப்ளைண்ட் கொடுத்ததுனால தான் அந்த பையன் செத்தான். அப்போ பொய் புகார் கொடுத்ததுக்கு சட்டத்தில் தண்டனை இருக்குது, கைது செய்யுங்கன்னு தான் சொல்லுவோம். அதை கைது செய்ய துப்பு இல்லாமல் இன்னொரு ஃபோட்டோவை எடுத்துக்கிட்டு அவங்களோட இருக்கான்னு கீழ்த்தரமாக ஒரு 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 கொலை வழக்க அப்போ ஒரு அரசியலாக்கி வெக்கமா இல்லையா அவங்களுக்கெல்லாம்? ஒரு கொலை வழக்க அரசியலாக்கலாம் அப்படிங்கிற கருத்தையும். அடுத்தது விஜய் பற்றிய ஒரு செய்தி. விஜய்னு சொல்கிறாரு, பரந்தூர் விமான நிலையம் வைக்கிறீங்களே அந்த விவசாயிகள் எல்லாம் தலைமை செயலகத்துக்கு அழைத்து வரட்டுமா அப்படின்னு ஸ்டாலினை மிரட்டுகிறார்.
நான் என்ன சொல்கிறேன்னா, விஜயை பொறுத்தவரை அவர் தப்பு செஞ்சால் சுட்டி காட்டுறோம், அவ்வளோதான். அவர் ஆதரவாளர்கள் கோச்சிக்காதீங்க. உங்கள் தலைவர் இப்படிலாம் பேசலாமா? பரந்தூர் விமான நிலையத்தை நிறுத்துவோங்கிற மாதிரி கொண்டு வராரு. விவசாயிகளெல்லாம் கூட்டிகிட்டு வரட்டுமான்னு கேட்குறாரு. பரந்தூர் விமான நிலையத்தில் முதல் கட்ட பணிகள் கட்டுமான பணிகள் ஆரம்பித்து நடந்துக்கிட்டு இருக்குது. டிசம்பர் 2028 முதல் கட்டுமான பணிகள்லாம் முடிஞ்சிடும். 11,000 கோடி இதுக்கு ஒதுக்கிட்டாங்க. வேலை நடந்துக்கிட்டு இருக்குது. இன்னும் பரந்தூர் விமான நிலையத்தை பற்றி நீங்கள் பேசுனீங்கன்னா உங்களுக்கு நடைமுறையே தெரியல. அங்கே போய் பாருங்கள் எவ்வளோ பணம் ஒதுக்கிட்டாங்க, கட்டுமான பணிகள் எப்படி ஆரம்பிச்சிருச்சுன்னு. நீங்கள் கட்சி ஆரம்பித்தது லேட்டு, பரந்தூர் அதுக்கு முன்னாடியே வந்துருச்சு. இன்னுமே ஒன்றும் பண்ண முடியாது. காரணம் எல்லா வேலையும் ஆரம்பித்தாச்சு. இழப்பீடு தொகை எவ்வளோன்னு நிர்ணயம் பண்ணிட்டாங்க. விவசாயிகளுக்கெல்லாம் இழப்பீடு தொகை கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. நீங்கள் பனையூர்லேயே உட்காந்துக்கிட்டு இதை பற்றி எல்லாம் தெரியாமல் பேசலாமா? இன்னொன்று என்ன பதில் சொல்கிறாருன்னா, இன்னொன்று அதாவது ஈவேராவை தாக்கியோ அண்ணாவை தாக்கியோ தமிழ்நாட்டில் யாரும் அரசியல் செய்ய முடியாது என்பதை பாஜகவுக்கு தெரிவித்துக் கொள்கிறேன். ஒரு பாஜக அரசியலே சுத்தமாக தெரியலையே உங்களுக்கு. ஈவேராவை தூக்கி பேசுகிறீங்களே, அண்ணாதுரையை தூக்கி பேசுகிறீங்களே. ஈவேராவுக்கு ஜால்ரா அடிக்கிறவொன்னு, அண்ணாதுரைக்கு ஜால்ரா அடிக்கிறவொன்னு திமுகவுக்கு தான் ஓட்டு போடுவான். நீங்கள் உடனே ஆதரித்து பேசுகிறீங்கன்னா உங்களுக்கு ஓட்டு போட போகிறானா? ஏன் யார் சொல்லி கொடுத்தா உங்களுக்கு? அரசியல் குரு யார்? ஈவேரா நம்ம முடிஞ்சு போன ஆளுங்க. அவங்கள பற்றி கட்சிக்காரனே நினைக்கிறது இல்லை. 5 பேர் 10 பேர் கூட அந்த கட்சிக்கு ஒரு ஊரில் கிடையாது. நாசியத்தை இன்னைக்கு நாடே எதிர்த்துக்கிட்டு இருக்கு. தெய்வபக்தி அதிகமாகிடுச்சு. நீங்கள் ஒரு கிறிஸ்தவர். அவன் அந்த ஆள் ஈவேரா அண்ணாதுரை எல்லாம் ஈவேரா செருப்பால் அடித்தது ஒரு ராமருங்கிற ஒரு கடவுளாக வணங்கக்கூடியவங்களை. அந்த ஈவேரா செருப்பு மாலை போட்டது பிள்ளை விநாயகரை விநாயகருக்கு அதை இந்து மக்கள் போய் வணங்கிட்டு இருக்காங்க. உங்களுக்கு அவர் அண்ணாதுரை மீனாட்சி அம்மனையே மூக்குத்தி எதற்கு அப்படின்னு கிண்டல் அடித்தாள், ஒட்டியானம் எதற்குன்னு. இதெல்லாம் இந்து மத உணர்வுகளை பாதிக்கும்ல. பாஜகவை தூக்கி போடுங்க. இந்து மதத்தை சேர்ந்த அத்தனை பேருமே இப்போ புரிஞ்சுக்கிட்டு அவங்களை எதிர்த்து கொண்டு இருக்கிறார்கள். நீங்கள் அவங்கள போய் ஆதரிச்சிங்கன்னா இந்துக்கள் ஓட்டெல்லாம் உங்களுக்கு எப்படி போடுவான்? ஊருமே போட மாட்டானே. என்னடா நம்ம கடவுள் அவங்கள அவமதிச்சாங்க, அவங்கள போய் நல்லவங்கன்னு சொல்கிறாங்கன்னா நீங்கள் மாற்று மதத்தை சேர்ந்தவங்களாக இருக்கீங்க. கிறிஸ்தவர்கள் உங்களை மாதிரி குறுகிய மனப்பான்மை உள்ளவங்கள்லாம் கிடையாது. கிறிஸ்தவர்கள் பெருந்தன்மையானவர்கள். அந்த மதமே பெருந்தன்மையானது. அதனால் ஒரு நாசிகர்களை போய் அவங்க எதாக இருந்தாலும் அவங்க போய் ஆதரிக்கலாம். யார் உங்களுக்கு அரசியல் குரு? யாரும் உங்களுக்கு இந்த ஈவேராவையும் அண்ணாதுரையும் தூக்கி பிடிச்சிங்கன்னா 10% 5% ஆயிரும். புரிஞ்சுக்கோங்க. 15% 20% இந்துக்களை அவன் போடுவான். ஈவேராவையும் அண்ணாவையும் சொன்னால் எவன் போடுவான்? ஈவேரா அண்ணாவை ஆதரிக்கிறவன் திமுகவுக்கு தான் போடுவான், உங்களுக்கா போடுவான்? அது புரிஞ்சுக்கோங்க. இதுக்கிடையில் கனிமொழி குட்லக் அப்படிங்கிறாங்க. யாருக்கு? விஜய்க்கு குட்லக். தனியாக நிற்கிறேன்ட்டார். தனியானா அவருக்கும் அதிமுகவுக்கும் தான் 2ஆம் இடத்துக்கு போட்டியா? இவங்க அண்ணன் தான் முதல் இடமா? எங்கே இருக்கீங்கன்னு தெரியல. சிங்கப்பூரில் ரொம்ப நாள் போய் இருந்துட்டு வந்தீங்களா என்னன்னு தெரியல. தமிழ்நாட்டில் இருக்கீங்களா கனிமொழி? தமிழ்நாட்டில் என்ன அரசியல் நடந்துக்கிட்டு இருக்குன்னு தெரியுமா? உங்கள் அண்ணன் பொழப்புன்னு நாறுது. ஊருக்கு ரோட்டுக்கு காரி துப்புறான். அடுத்தடுத்து பிரச்சனைகளை சமாளிக்க முடியாமல் எல்லோர்ட்டையும் கெட்ட பேரை வாங்கிட்டு இருக்காரு உங்கள் அண்ணன் விஜய். உங்களுக்கு தான் முதல் இடங்கிறீங்களே. ஒரு 8 உங்கள் கூட இருக்கிற 8-9 கூட்டணி கட்சியும் தனியாக விட்டுட்டு நீங்கள் தனியாக நில்லுங்க. தாவேக்கா தனியாக நிற்கட்டும், ஒவ்வொரு கட்சியும் தனியாக நிற்கட்டும். உங்கள் அண்ணன் டெபாசிட் வாங்குறாரு அனுப்பாவும். அண்ணன் புராணம் பாடிக்கிட்டு இவங்களுக்கும் அவங்களுக்கும் தான் போட்டியாக. முதலிடம் உங்களுக்கு அண்ணனுக்கான். இந்த மாதிரி ஒரு கேவலமான அரசியல் ஞானம் இருக்கிறவங்கள நான் பார்த்ததே கிடையாது. அதனால் கனிமொழியை அடக்கி வாசியுங்கள். உங்கள் அண்ணனுக்கு ரெடியாக காத்துக்கிட்டு இருக்குது பாருங்கள். அடுத்த இதெல்லாம் தூத்துக்குடி பக்கம் போனீங்கன்னா மக்கள் அடித்து துரத்துவார்கள் உங்களையும் உங்கள் குடும்பத்தையும். மக்கள் நன்றாக புரிந்து கொண்டிருக்காரு. இதுக்கிடையில் இவர் ஓடிட்டார், பிரசாந்த் கிஷோர். அவர் தானே அரசியல் ஆலோசகர் ஸ்டாலின் இவருக்கு, விஜய்க்கு. அவர் 300 கோடி, இவர் 300 கோடி கொடுப்பாரு விஜய். இவங்க தான் கொள்ளையடிச்சு வச்சுருக்காங்க. அவர் தான் இப்போ விஜய் தான் திமுகவின் பி டீம் அப்படின்னு வச்சுக்க வேண்டியதுதான். திமுகவுக்கு இது சொல்லி ஈவேராவையும் அண்ணாதுரையும் நீங்கள் தூக்கி பேசிவிட்டால் அவர்களை எதிர்ப்பவர்கள் அத்தனை பேருக்கும் நீங்கள் எதிரிகள். சும்மா பிஜேபிக்காரன் தான் எதிர்க்கிறான்னு நினைக்காதீங்க. ஒட்டுமொத்த இந்துவங்களும் தங்கள் குடும்பம் கடவுள்களை அவமதித்தவர்கள்னு அவங்க மேலே அவ்வளோ கோபமாக இருக்கான்.
பிஜேபி அதிமுக வந்து சப்போர்ட் பண்ணிடுவானா டிஎம்கேயை? அதிமுகக்காரெல்லாம் ஈவேரா அதிமுகவுக்கு உயிராக இருப்பது எம்ஜிஆர் ஜெயலலிதா. ஈவேரா அண்ணாதுரையெல்லாம் கிடையாது. அரசியலை புரிஞ்சுக்கங்க விஜய். அதனால தான் அவர் விட்டுட்டு போகிறாரு உங்களை. பிரசாந்த் கிஷோர் 300 கோடி கொடுக்கல, தற்காலிகமாக விலகுகிறேன் அப்படின்னா பணம் கொடுத்து வந்தால் திரும்பி வருவார். அவர் பிரசாந்த் கிஷோர் கட்சியை ஆரம்பித்து பீகார்லேயே டெபாசிட் போச்சு. ஒரு பெரிய அறிவாளி மாதிரி அங்கே மது விலக்கு கொண்டு வந்துட்டாங்க பிரசாந்த் கிஷோர் இது பீகாரில். இவர் என்ன வாக்குறுதி கொடுத்தாரு? நான் மீண்டும் மதுக்கடையை திறக்கிறேன், அதை குடிக்கிறவரே ஒருத்தனும் ஓட்டு போடல. அதனால் அவருக்கே அரசியல் தெரியல. அவர் உங்களுக்கு அரசியல் குரு 300 கோடி. அதனால் விஜய்க்கு சொல்கிறேன், நீங்கள்லாம் அரசியலை இன்னும் நன்றாக கற்றுக்கொள்ளுங்கள். உங்களுக்கு என்ற தனி கொள்கை இருக்கணும். இந்த ஈவேராவது அண்ணா இதெல்லாம் வச்சுக்கிட்டு இருந்தீங்கன்னா போய் திமுகவில் கமலஹாசனை மாதிரி ஒரு எம்பி சீட்டை வாங்கிட்டு போய் கமலஹாசன் மாதிரி திமுகவில் போய் இணைஞ்சிட்டு உங்கள் சினிமாவை பாருங்கள். அதுதான் உங்களுக்கு நல்லது. திமுகவுக்கு என்றைக்கு நீங்கள் குடிதுக்குறீங்களோ ஈவேரா அண்ணாதுரை திமுகவுக்கு, அப்போது நீங்கள் தமிழ்நாட்டின் எதிரி. உங்களுக்கு எந்த தெய்வ சக்தியோ உங்களை வந்து ஆட்சியில் அமர்த்தாது அப்படிங்கிறது தான். கோடிக்கணக்கான பேர் கும்பிடக்கூடிய தெய்வத்தை நிந்தித்தவர்கள் அவங்கள தூக்கி பிடிச்சிங்கன்னா அந்த தெய்வத்துக்கும் நீங்கள் எதிரி அப்படிங்கிறது தான் அர்த்தம். அதனால் இவர் விஜய் வந்து தன்னுடைய அரசியல் போக்கை வந்து மாற்றணும் அப்படிங்கிறது நம்முடைய அடுத்த. இத்துடன் இன்றைய அரசியல் ஆடுகளம் நிறைவு பெறுகிறது. மீண்டும் நாளை புதிய செய்திகளுடன் திங்கட்கிழமை உங்களை மீண்டும் சந்திக்கிறோம். நன்றி, வணக்கம், ஜெயந்த்.